தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். BNYS மருத்துவ பட்டப்படிப்பிற்கான நோட்டிஃபிகேஷன் போன மாதம் 17ஆம் தேதி வெளியிட்டிருந்தாங்க. 1ஆம் தேதி வரைக்கும் முதல்ல ஆகஸ்ட் 1 வரைக்கும் டேட் கொடுத்துருந்தாங்க. திரும்பவும் 8ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி 8ஆம் தேதி சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்காக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. எல்லோருமே அப்ளை பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறதுனால ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக அப்ளை பண்ணிட்டேன், சில நம்பர்ஸ்லாம் வந்து அப்ளை பண்ணும்போது தப்பாக போட்டுட்டேன், நம்பரை மாற்றி போட்டுட்டேன், சில டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து எனக்கு ப்ராப்பராக வைக்கலை, மாற்றி போட்டுட்டேன், ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் அதாவது மார்க் ஷீட் வந்து +2 மார்க் ஷீட் பதில் 11th மார்க் ஷீட் வச்சுட்டேன், மார்க் ஷீட்டே கிடைக்கல, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்போ எனக்கு கிடைக்கல, அப்ளை பண்ணியிருந்தேன். சில பேர் வந்து அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸ்லாம் வந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டுக்காக அப்ளை பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே இது வரைக்கும் நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அதில் வைக்கலை அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, அதாவது tnayushselection.org அப்படிங்கிற வெப்சைட்டில் ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, BNYS கோர்ஸ் படிக்கிறதுக்கு 2025ஆம் ஆண்டுக்கான மருத்துவ படிப்புக்கு படிக்கிறதுக்கு யார் யாரெல்லாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அது எல்லாரோட அப்ளிகேஷன்ஸ்லேயும் ஒரு முறை ஸ்க்ரூட்டினி பண்ணி அதில் யார் யாரெல்லாம் மிஸ்டேக்ஸாக இருக்குது, மேக்ஸிமம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக், நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் பக்கா வச்சுருக்கீங்க, நீங்கள் டைப் பண்ணும்போது எரர் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து அவங்களே ஓரளவுக்கு ரெக்டிஃபை பண்ணியிருப்பாங்க. பட் டாக்குமெண்ட்ஸே தப்பாக இருக்குது, வேறு டாக்குமெண்ட்ஸ் மிஸ்மேட்சாக ஆகுது, ஒரு சில ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு 12ஆம் தேதி காலையில் 10 மணிலேருந்து 14ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்குள்ளே யார் யாரெல்லாம் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் ப்ராப்பராக நீங்கள் அப்லோடு பண்ணலையோ நீங்கள் எல்லோருமே அந்த வெப்சைட்டை பார்த்து உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு நம்பர் வந்திருக்கும், அந்த அப்ளிகேஷன் நம்பர் வித் நேமோட வெப்சைட்டில் விட்டுருக்காங்க. அவங்க மட்டும் இல்லாமல் வேறு யாருக்கெல்லாம் உங்களுக்கு டவுட் இருக்கோ நீங்கள் எல்லோருமே அதை செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு பண்ணிவிடுங்க. 14ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்குள்ளே. இதுக்கு மேலே இன்னொரு முறைலாம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை நீங்கள் இந்த வாய்ப்பை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட நம்பர் அதில் இருந்து ஏதாவது சர்டிஃபிகேட் நீங்கள் தப்பாக வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த வாய்ப்புக்கு அப்புறம் நீங்கள் கரெக்ஷன் பண்ணலைன்னா உங்களோட அப்ளிகேஷன்ஸ் கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த வருஷம் நீங்கள் அப்ளை பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு வாய்ப்பு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டே ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ புதுசாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது அப்ளை பண்ணலாம். ஆனால் அப்போ என்ன ஒரு ப்ராப்ளம்னா, கவர்மெண்ட் காலேஜஸுக்கு சீட் கிடைக்கிறோம் அப்படின்னு இருக்கிற மார்க் நிறைய எடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில முக்கியமான காலேஜஸ் எல்லாத்துலேயும் சீட்டு தீர்ந்து போயிருக்கும். அப்போ கடைசியாக உங்களுக்கு சீட்டு கொஞ்சம் இருக்கிற மிச்சம் மீதி சீட்டுக்கு தான் அந்த ஸ்டே ரவுண்ட் அப்படின்னு சொல்லி நடக்கும். நீங்கள் அப்போ தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் எல்லோருமே அப்ளை பண்ணிவிடுங்க. உங்களோட நம்பர்ஸை செக் பண்ணிக்கங்க. யாராவதெல்லாம் பேர் வரலையோ கவலைப்படாதீங்க, உங்களது எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். +2 சர்டிஃபிகேட்ஸ் நிறைய பேர் வந்து வைக்க வேண்டிய இடத்துல +1 வச்சதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நிறைய பேர் கிடைக்காம இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அப்பாவோடதோ அம்மாவோடதோ நீங்கள் யாரோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணியிருக்கீங்களோ அதுவும் உங்களோட சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் ரெண்டுமே கண்டிப்பாக மேட்ச் ஆகிருக்கணும். ஒரு சிலர் மாற்றி மிஸ்மேட்ச் ஆகிற மாதிரிலாம் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்களுமே இப்போ வாங்கி அப்லோட் பண்ணிவிடுங்க. இந்த வாய்ப்பை கண்டிப்பாக தவற விட்டுறாதீங்க. உங்கள் கனவுகள் அனைத்தும் மெய்ப்பட என் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றி.